வணக்கம் சென்னை. அனைத்து கருத்து கணிப்புகளும் மோடியே மீண்டும் பிரதமராக வருவார் என கூறுகின்றன. தென் சென்னையில் எம்பியாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை பாஜக முன்மொழிந்துள்ளது. அத்துடன் மோடியின் அமைச்சரவையில் தென் சென்னையின் எம்பி பங்கு வகிப்பார் என அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அப்படி இருக்கையில் பாஜக வெற்றி பெற்றால் தென் சென்னை மக்கள் மத்திய அரசின் திட்டங்களில் இருந்து பலன்களையும் அவர்கள் இழந்த அனைத்து வசதிகளையும் பெறுவார்கள். மத்திய அரசின் பொதுநல திட்டங்களை மாநிலத்தில் திமுக அரசு செயல்படுத்தாததால் இந்த திட்டங்களின் பலன்கள் மக்களை சென்றடையாமல் தடுக்கிறது. மத்திய அரசின் திட்டங்கள் தமிழக மக்களை சென்றடைவதற்கும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்கும் தென் சென்னையில் பாஜகவில் இருந்து பிரதிநிதித்துவம் தேவை. அதே நேரத்தில் திமுக தமிழச்சி தங்கப்பாண்டியனை மீண்டும் இங்கே நிறுத்துகிறது. 2019ஆம் ஆண்டு வழங்கிய வாக்குறுதிகளை கடந்த 5 வருடங்களில் ஏன் நிறைவேற்றவில்லை என்பதற்கு தமிழச்சி முதலில் பொதுமக்களுக்கு பதிலளிக்க வேண்டும். மழையின் போது தண்ணீர் தேங்குவது, மெட்ரோ ரயில் பணி தாமதம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதில் சர்ச்சை ஆகியவை குடிமக்களுக்கு இன்னும் கவலையளிக்கும் பிரச்சனையாக உள்ளன. காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை தராமல் இருந்து வருகிறது. திமுகவும் இந்த விவகாரத்தில் மௌனம் காத்து வருகிறது. பொது நலனுக்கு முன்னுரிமை அளிக்காமல் ஸ்டாலின் அரசு ஊழல் செய்வதிலேயேதான் முனைப்பாக உள்ளது. இதன் கவனத்தை திசை திருப்ப இளைஞர்களுக்கு போதைப்பொருள் வழங்குகிறார்கள். அது மட்டுமின்றி மாநிலத்தின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் திமுக தமிழ் இந்துக்களையும் குறிவைக்கிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் இந்தியாவின் பிற பகுதிகளைப் போலவே தமிழகமும் விதிவிலக்கு இல்லாமல் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தாமரைக்கு ஆதரவு அளிக்கும். சென்னையும் அதே நிலைப்பாட்டை முழு மனதுடன் எடுக்கும்.